ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒரு ஹை ஸ்கூலில் ஹிடன் லவ் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீரிஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. ஹை ஸ்கூலில் ஒரு மோசமான பிரேக்கப் நடக்குது. இவங்க 2 பேரோட வாழ்க்கை மறுபடியும் கனெக்ட் ஆகுது. ரூம்மேட்ஸும் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த லவ் மறுபடியும் உண்டாகுமான்னு பார்க்க போகிறோம். புது வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் போடுங்க. கதையோட ஹீரோ சாங்கன், ஹீரோயினி இஃபான். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க ஒரே கூடையில் 2 பேர் நிற்கிறாங்க. இஃபான், நான் வரும் உனக்கு பேக்கப் மட்டும் தானா அப்படின்ற மாதிரி சாங்கன்னு மனசு உடைஞ்சு போய் கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. இஃபான் இவ்வளோ கோல்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவனால் தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் கேட்ட சாங்கனுக்கு ஏதோ இல்லூஷன் மாதிரி இருக்குது. முகத்தில் கண்ணீரோட குட் பைன்னு சொல்கிறான். அவளுமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்லேயே ஒரு மோசமான பிரேக்கப் போட தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பில் ஹீரோயினி காரில் கேமராமேனை வச்சுட்டு அவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க. ஆப்போசிட்டில் வண்டி இருக்கிறத பார்த்துட்டு சேஃப்டி தான் முக்கியம்னு காரையுமே போட்டா சேஸ் பண்ணிட்டு வந்த கப்புள்ஸ், என்னடா ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உனக்கு என்ன அவ்வளோ திமுறா, காரை வேகமாக ஓட்டுற, ஒழுங்கா கண்ணாடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவனுமே பயந்து போய் கண்ணாடியாக இருக்கிறான். ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபூட்டேஜுங்கன்னு சொல்லி அந்த ஃபூட்டேஜையுமே வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது இஃபான்னு கேட்க, சரி விடு, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். இப்போ ஈஃபானுடைய மைண்டில் தன்னுடைய பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்ப்போன்னு நீ ஈகலை எவ்வளோ நல்லா வேலை பார்த்தன்றது எனக்கு முக்கியம். ஆனால் இங்கே இருக்கிற கம்பெனிக்கு உன்னால் அட்ஜஸ்ட் ஆக முடியலன்னா உனக்கு போஸ்டிங் கொடுக்குறது டவுட் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு பயங்கரமான ஒரு கிராஷ் ஆகிற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிரட்டிட்டு போனாங்களே கப்புள்ஸ், அவங்களுக்கு இப்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு ஈஃபான் வேகமாக ஓடி போகிறான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்ல இந்த கேமராமேன் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன், நான் பேசாமல் என்னோட ஃபோனை யூஸ் பண்ணி இந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுவான்ற மாதிரி கேட்க, பாரு உனக்கு உயிரை காப்பாற்றது முக்கியமா இல்லை மெட்டீரியல் முக்கியமான்ற மாதிரி ஈஃபான் கேட்க, இவனுமே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். அந்த கார் மேலே ஏறி காருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க அந்த 2 பேரையும் ஈஃபான் எப்படியோ முயற்சி பண்ணி கூட அந்த கேமராமேன் ஹெல்ப் வச்சுட்டு அந்த 2 பேரையும் காப்பாற்றுறான். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ஈஃபான் தன்னுடைய வீட்டில் குளிச்சுட்டு இருக்கான். வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இந்த லேட் நைட்டில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி லாண்ட்ரி பண்ணிட்டு இருக்கான். தூக்கத்தில் இருக்கும்போது அவளுக்கு நிறையா கெட்ட கனவுலாம் வர மாதிரி இருக்குது. நிறைய பேர் நம்ம இஃபான் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண மாதிரி தெரியுது. ஃபோனை ரிங் அடிக்க கால் அட்டன் பண்ணால் இவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அட என்னம்மா நீ இப்போ தான் எழுந்திரிச்சா, மணி எத்தனை தெரியுமா, 2 மணி. ஆமாம், என்ன பண்ணுறது, நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை, இப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி இஃபான் சொல்ல, இங்கே பாரு நீ ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, இதே மாதிரி நீ ரெஸ்ட் எடுக்காமல் பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் கொலாப்ஸ் ஆயிடுவேன். இப்போ புதுசாக ஏதோ ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்களா, அந்த ஓனர் வேற பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். சரி அப்போ நம்ம 2 பேரும் அந்த கடைக்கு போகலாம், என்ன டீல் தானே அப்படின்னு சொல்லி காலையுமே கட் பண்ணுறான். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ஈஃபான் அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து அந்த ஓவர் டைம்ன்ற கடைக்குமே போகிறாங்க. இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பேர் இது ஓவர் டைம், கேட்கறதுக்கே ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு ஈஃபான் சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டேன், எவ்வளோ சூப்பரான பேர் இது, யோசிச்சு பாரு, நாளைக்கே உன்னுடைய பாஸ் உனக்கு ஃபோன் அடிச்சா நான் ஓவர் டைமில் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கலாம். கடைக்குள்ளே போக ஒரு பிஜிஎம்மும் ப்ளே ஆகுது. நம்ம ஹிடன் லவ் சீரிஸுடைய பிஜிஎம்மாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இன்னைக்கு காலையில் நான் ஒரு பையனை பார்த்தேன். ஆன்வோ யூனிவர்சிட்டி தான், சாங்கனுடைய கிளாஸ்மேட். ஆமாம் உனக்கு சாங்கன் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க, அப்படியே பேசுறதுன்னு போட்டிட்டு ஒரு நிமிஷம், இவர் தான் இந்த கடையோட ஓனரா என்ன, நீ பாரு இஃபான் சொல்லி அவளையுமே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஈஃபானோட மைண்டு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது. சரி பார்த்தது போதும் அப்படின்னு சொல்ல பின்னால் இருந்து ஒரு வெயிட்ரு டமாலில் ஜூஸையுமே கொட்டுறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஈஃபான் போயிட்டு அந்த கரையை வாஷ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறான். வெளில வந்து பார்த்தா நம்ம தலைமை சாங்கியான் நின்றுட்டு இருக்காரு. சாங்கியான் பார்த்தீங்கன்னா ஈஃபானை ஷார்ப்பாக பார்த்துட்டு இருக்கேன். இவனை பார்த்த உடனே ஈஃபானுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. முகத்தில் ஒரு ஸ்மைலோட, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணேன்ற மாதிரி ஈஃபான் சொல்ல, இவன் எதுவுமே பதில் பேசுகிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே அக்வர்டாக இருக்கக்கூடாதுன்னு இவனுமே அங்கேருந்து நடந்து போக ஈஃபானை கூப்பிட்டு அவனுடைய கோட்டையுமே கொடுக்குறான். என்னோட பேர் சாங், இந்த கடையோட பாஸ்ன்னு சொல்ல, அப்போது சாங்கியானுக்கு என்ன அடையாளம் தெரியல, உங்களோட ஒர்க்கர் பண்ணதுனால நீங்கள் அப்செட் ஆகிறதுக்கு நான் விரும்பல, இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதை நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறான். சாங் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நிமிஷம், அவனுக்கு என்னை அடையாளம் தெரியல, அப்போது நானுமே தெரியாத மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்னு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தடுமாறான். அவருடைய கோட்டையுமே கொடுத்துட்டு ஓவர் டைமில் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங்கமே போகிறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இந்த கடையில் பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லாரோட கண்ணும் நம்ம சாங் மேலே தான் இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது அவங்க கூட பிரேக்கப் பண்ணாமல் ஒன்றா இருந்திருந்தா இப்போ நான் ஹாப்பியாக இருந்திருப்பேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மேபி இன்னொரு யூனிவர்ஸில் நான் வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணுவேன் நம்புறேன். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேலட் டான்ஸர் போல பேலட் டான்ஸ் ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்புறம் சாங்கன்னு 2 பேருக்கும் நடந்த அந்த ஒரு ஹை ஸ்கூல் மெமரிஸை குட்டி கிளிம்ஸாக காமிக்கிறாங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க எதுவுமே கவனிக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீ என்ன சொன்னான்னு கேட்க, எது என்ன சொன்னா, நீ தங்கி இருக்கிற வீடு இப்போ உனக்கு செட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவருடைய ஸ்டாப்பில் இறங்கி ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஹை ஸ்கூலில் சாங்கன் முன்னாடி நடந்து போக அவன் பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயின் வீடை பாருங்க, ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட போனாங்க இல்லையா, அதே கடைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுடைய பிரேஸ்லெட்டை தொலைச்சிட்டு தான் சொல்லி டேபிள் நம்பர் சொல்லி கேட்க, தொலைஞ்சு போன பொருள் எல்லாத்தையும் நாங்கள் பத்திரமா வச்சுருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். அவனுமே போயிட்டு செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் மென்ஸாக போட்டால் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் சொல்கிற பொருள் கிடச்சதுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஹீரோயின் அவங்களுடைய நம்பரை எழுதி கொடுக்க போகும்போது சாங்கன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து நம்பரை வாங்கிக்கிறான். விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல போல், என்னை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் எழுதி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினை பாருங்கள் எதுவுமே பதில் சொல்கிற மாதிரி தெரியல.
விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சாயங்காலமே சொல்ல, நான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டேப்பா, அங்கே இல்லைன்னு இவனுமே சொல்கிறான். மறுபடியும் போயிட்டு ஒரு தடவை பாருங்க அப்படின்ற மாதிரி சாயங்காலம் சொல்ல, அங்கே போயிட்டு பார்த்தா இப்போ அங்கே பிளேஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய வீட்டில் இருக்கா. வெளியில் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்க போயிட்டு பார்த்தா கண்ணாடி போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்டாக நிற்கிறான். தனியாக இருக்கிறத யூஸ் பண்ணி நீ கத்துறது கூட யாருக்குமே கேட்காதுன்னு அட்வான்டேஜ் எடுக்க முயற்சி பண்ணுறான். பின்னால் இருந்து திடீர்னு ஒருத்தர் அவனை போட்டு தள்ளி விட்றாரு. யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்கியூ பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கேரக்டர் தாங்க ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ரூமை நாங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோம், கேமராஸ்லாம் அவங்க எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணல, நீங்கள் தைரியமாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி தப்பானதுக்கு முயற்சி பண்ணவனோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைய பார்த்துட்டு இதில் உங்களோட தப்பு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. ஏற்கனவே அவளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், அதில் இதுவும் வர, இதில் யார் மேலே தப்பு, என் மேலே தப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நடந்ததுனால இன்றைக்கி நைட்டு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தூங்குறான். குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ்வளோ பயந்து போய் உட்காந்துருக்கும் போது அவனுடைய அம்மா அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா என்னோட பாய் ஃப்ரெண்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சாங்சி, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்ற மாதிரி மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான். காலையில் ஹீரோயின் ரொம்ப லேட்டாக இருந்திருக்கிறான். எல்லாருக்கூடையும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா பயங்கரமாக எல்லாரும் கிளாப் தட்டுறாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க உள்ளே வந்து ஹானஸ் சர்டிஃபிகேட்டுமே கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயின் ஒரு கார் ஆக்சிடென்ட்லேருந்து 2 பேரை காப்பாற்றிருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் கிரிமினல்ஸு, இவங்களோட நியூஸ் ஃபுட்டேஜுமே திருடிட்டு போயிருந்திருப்பாங்க. அதை பொருட்படுத்தாமல் அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணதுனால இந்த அவார்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி கேட்கும்போது மேபி அது என்னோட இன்னொரு வருஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணேன். எல்லா நேரத்துலையும் அந்த தைரியமான பொண்ணு எங்கே ஒழிஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியல, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஈஃபன் பெருசாக பதில் சொல்கிற மாதிரி தெரியல, இது நேச்சுரலான ரியாக்ஷன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே பிரச்சனை இல்லை, நான் உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கம்பெனியோட பாஸ் நியூ லைவுக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்ல இஃபானுக்கு கேட்கறதுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ நான் ஃபார்ம்லாவே ஹையர் ஆகிட்டேன்னா, ஏன்னா இது நாள் வரைக்கும் பாஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே பாரு இஃபான், நீ உன்னோட பழைய கம்பெனியில் எப்படி ஒரு நாள் இருந்திருக்கலாம், இந்த கம்பெனியை பொறுத்தவரை நீ ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் உன்னை வேலைக்கு எடுப்பேன். இப்போ அஃபிஷியலி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகிருக்காங்க. இந்த வருஷம் நியூ இயர் ப்ராட்காஸ்ட்டு டீம்ஸி தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சைனாவில் நியூ இயரை பற்றி சொல்ல வேணும், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு நியூ இயர் வேறு எத்தனை பேர் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? உனக்கு மர்ஃபிலாவை பற்றி தெரியுமா? நீ எந்த விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியோ அது கூடி சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நியூ இயர் வேறு, எல்லா மிராக்கிள்ஸும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயினை வெளில பார்த்துக்கிட்டு இருந்தவா திடீர்னு கீழே குனிஞ்சு முகத்தை மறைக்க முயற்சி பண்ணுறான். என்னன்னு பார்த்தா நம்ம தலைவன் சாங்கியானு வெளியில் நடந்து போய்கிட்டு இருக்கான். பக்காவாக ஒரு பிளாக் ஷூட்டை போட்டு பார்க்கறதுக்கு ஒரு மான்வா கேரக்டர் மாதிரி இருக்காங்க. நியூ இயர் கவுண்டனும் ஆரம்பிக்க போது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸும் போகலான்னு பார்த்தா உள்ள அவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனுடைய அம்மா கூட நடந்து வந்துட்டு பாரு, அவனோட தங்கச்சி இப்போ லைனில் நின்றுக்கிட்டு இருக்கா, நீ தான் அவனுக்கு துணையாக இருக்கணும். இங்கே பாரு, உன்னோட தங்கச்சி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வேற நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளோட மைண்டு வேற கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும், நீ தான் அவளை கம்ஃபர்ட் பண்ணணும், நல்லா பேசு ஏதோ சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட் கூட தனியாக இருக்கிறதுக்காக விட்டு போயிடுறாங்க. என்னை பற்றி சொல்லணும்னா நான் பெருசாக எதுவுமே படிக்கல, இருந்தாலும் நானும் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆனேன், உனக்கு ஏன் அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் கவலைப்படாத, உனக்கு ஓகே நான் அப்ராட்டில் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னை பெருமையாக பேசிக்கிறாங்க. அண்ட் சீரிஸோட ஹைலைட்டை சொல்கிறதுக்கு வந்துட்டேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தாங்க தோணுச்சு. இந்த கேரக்டர் தான் நம்ம ஹிடன் சாங்சின்னு சொல்கிறாங்க. அண்ட் போசா குறைக்கி நம்ம ஜிஆக்ஸ் வேறு வீடியோக்களில் காமிக்கிறாங்க. சாங்கியான் குரூப்பில் இருக்கான்றதை நோட் பண்ணிவிட்டு ஈஃபனு நான் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். அதை சென்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் அனுப்பிச்சுட்றான். சரி ஓகே நீ ஹாப்பியாக இல்லைனா புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வெளியில் வந்து நியூ இயர்க்கான லைவ் ப்ராட்காஸ்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூ இயர் கவுண்ட்டுமே ஆரம்பிக்குது. எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்க ஈஃபன் யார் மொழியோ தெரியாமல் மோதிடுறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, சாங்கியான். 2 பேருமே ஷார்ப்பாக ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஈஃபனுமே சாரி கேட்க சாங்கியான் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தெரியுது. ஒரு குரல் கேட்குது, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோ கையில் ஒரு ஃபோனை வேறு வச்சுருந்தான். அவன் எனக்கு தான் விஷ் பண்ணனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட மனசுக்குள்ளே ஒரு தயக்கமும் உண்டாகுது. அண்ட் சீரிஸை ஃபுல்லாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் கமெண்ட்டும் வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். அண்ட் இப்படி அந்த இடத்துல எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஒரு குட்டி கிளிம்ஸுமே காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நியூ இயரில் நம்ம ஹீரோயின் காரில் உட்காந்துருக்கும் போது உங்களுடைய முகத்தை மறப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல லிட்டரலி நம்ம ஹீரோ க்ளீனாகவே உங்களோட ஃபேஸை பார்த்துருப்பாருங்க. பார்த்தது கூட தெரியாமல் அவ்வளோ ஸ்லோவாக கீழே குனிஞ்சு முகத்தை மறைச்சிருப்பாங்க. அண்ட் ஹாப்பி நியூ இயர் நம்ம ஹீரோ விஷ் பண்ணும்போது இந்த பக்கம் அவனோட ஃப்ரெண்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ப்ரோ இப்போ தான் நான் விஷ் பண்ணேன், அடே உனக்கு யாரா விஷ் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, லிட்டரலாக நம்ம ஹீரோனுக்கு தான் விஷ் பண்ணியிருக்கேன். எபிசோட் ஒன்று சூப்பராக முடிச்சிருக்காங்க. கூடி சீக்கிரம் ஒரு ஆசமான பாட்டுள்ள மீட் பண்ணலாம்.